ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டாக் வீடியோவை லாஸ்ட்டு ஃப்ரைடேவோ சாட்டர்டேவோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதோடு இன்றைக்கி தான் நம்ம ஸ்டாக் வீடியோ போகிறோம். இன்றைக்கி உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு இல்லாட்டி கூட ஆனால் நிறையா பேர் என்கொயரி பண்ணுற மாடல் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 13 மினியில் வந்து 128 256 இருக்குது. 13 ப்ரோ மேக்ஸ் கேட்டிங்க, 13 ப்ரோ மேக்ஸ் இருக்குது. அப்புறம் 13ல் யூஸ்டு கேட்டிருந்தீங்க, 12 மினி யூஸ்டு கேட்டிருந்தீங்க, லோ பட்ஜெட்டில் கேட்டிருந்தீங்க. எல்லாத்துக்கான ஸ்டாக்ஸும் இந்த வீடியோவில் இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் செர்டைன் லிமிட்டடாக தான் இருக்கும். ஓகேங்களா, நிறையா இருக்காது. அதையும் சொல்லிடுறேன், குயிக்காக கிராப் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயும் ஒன்று தான் இருக்குது. அது மாதிரி வந்து சீல்டுலேயும் கம்மியாக தான் வந்திருக்கு, யூஸ்லேயும் கம்மியாக தான் இருக்குது ஸ்டாக். ஓகேங்களா, இப்போ ஆஸ் யூஸ்வல் நம்ம ஸ்டாக் வீடியோக்குள்ளே போயிடலாம் எப்பயும் போல். இப்போ என்னென்ன ஸ்டாக் நம்ம ரெகுலராக பார்ப்போமோ அந்த ஐஃபோன் 6, 6s, 7, 8 அதெல்லாம் வந்து தனியாக இருக்குது. அது வேணும்னா சொல்லுங்கள், நான் தனியாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். ஓகேங்களா, அதை தவிர என்னென்ன ஸ்டாக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் XRல 256 GB இருக்குது. பேட்டரி ஹெல்த் 100, ஃபுல் கிட்டு, அதாவது பாக்ஸ் கிடையாது, டிவைஸ் அண்ட் கேபிள், உங்களுக்கு 3 month ஷாப் வாரண்டி பில்லோடு வந்துடும். பேட்டரி ஹெல்த் 100, ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 22,000 வரும். அதே மாதிரி வந்து XSல 256 GB பேட்டரி மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கு. பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 100, ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,500 வரும். அதே XSல 256 GBயில் எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் பாக்ஸ் கேபிளோடு இருக்குது, ஒயிட்டு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,500. இது வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ணல. பேட்டரி ஹெல்த்து 80, 256 GB. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா XS மேக்ஸில் புதுசு இருக்குது. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா XS மேக்ஸில் புதுசு ஃபுல் கிட்டோட வேணும்னா உங்களுக்கு 27,500 வரும். 64 GB கோல்டு கலர் பார்த்துக்கோங்க, ஃபுல் கிட்டோட வந்துடும். 27,500 புதுசு, 64 GB. எந்தவித ரீப்ளேஸ்மெண்ட்டோ ரீஃபர்பிஷ்டோ கிடையாது. 100% ஒரிஜினல் இந்தியன் ஸ்டாக். பார்த்துக்கோங்க, எம்ஆர்பியோடு இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 27,500. 64 GB. இதில் வேறு எந்த வேரியண்ட்டும் இல்லை, வெறும் 64 GB ஒரே ஒரு டிவைஸ் தான் இருக்குது. ஓகேங்களா, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 மினி இருக்குது. 12 மினியில் லோ பட்ஜெட் தேடிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த ஸ்டாக் உங்களுக்கானது தான். பாருங்கள், ஃபோன் வந்து க்ளீன் அண்ட் கண்டிஷனில் தான் இருக்குது, எந்த டென்ட்டோ ஸ்க்ராச்சோ கிடையாது. இதில் வந்து என்னென்னா ஒரிஜினல் கேமரா மாற்றிருக்காங்க, அதாவது வேறு ஒரு ஃபோன்லேருந்து கழட்டி மாற்றிருக்கு. பட் ஆனால் ஒரிஜினல் கேமரா, எந்தவித இஷ்யூவும் இல்லை. பேட்ரி ஹெல்த் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 89%, 64 GB. ஓகேங்களா, இது நம்ம தரப்போகிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 17,800. வெறும் கேமரா மட்டும் தான் மாற்றிருக்கு, ஒரிஜினல் தான் மாற்றிருக்கு. ஆனால் ஷோரூமில் மாற்றலை, க்ளவுட்லேருந்து நம்மளே எடுத்து மாற்றிருக்கோம். ஸோ வந்து இது தாராளமாக வாங்கலாம். 17,800 5G ஃபோன். ஐஃபோன் எஸ்சியே லாஸ்ட்டாக நான் SC3 வந்து 15,000 விற்றேன். இது 12 மினி, ஒரிஜினல் டிஸ்பிளே, எந்த வித இஷ்யூவும் கிடையாது. வெறும் கேமரா மட்டும் மாற்றிருக்கு. செட்லேருந்து தான் எல்லாமே பக்கா ஒர்க்கிங். 64 GB, பேட்டரி ஹெல்த் 89. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 17,800 ஒர்த்துன்னு சொல்லுவேன். இதுவும் உடனே போயிடும்னு நினைக்கிறேன். இது 12 மினியில் 64 GB பெஸ்ட்டு ப்ரைஸு. அதுக்கப்புறம் 12ல் டிஸ்பிளே சேஞ்சர் ஃபோன் இருக்குது. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா பேட்டரி ஹெல்த் உங்களுக்கு 83% வரும். ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி, ட்ரூ டோன் ஒர்க் ஆகுது, ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க் ஆகுது. உங்களுக்கு பேட்டரி ஹெல்த்தையும் காமிச்சிடுறேன். 128 GB உங்களுக்கு பேட்டரி ஹெல்த் 83, ட்ரூ டோன் மட்டும் ஒர்க் ஆகாது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20,000 வரும். அப்புறம் 12 மினிலே இன்னொரு ஸ்டாக்கும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 64 GB, பேட்டரி ஹெல்த்து 76, எந்த வித சர்வீஸும் பண்ணலாம். 100% ஒரிஜினல் கண்டிஷன், ஃபுல் கிட்டோட இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 19,500 வரும். அடுத்தது 12ல் வந்து ஆல்ரெடி போட்ட ஸ்டாக் தான் இது. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் கிட்டு வந்துடும். உங்களுக்கு வந்து அந்த கீழே மட்டும் அந்த இதெல்லாம் பெயிண்ட் போயிருக்கும், லைட்டாக பவுச் மார்க்ஸ் இருக்கும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,500. பேட்டரி ஹெல்த் வந்து 82 இருக்குது. இதுக்கும் ஃபுல் கிட்டோட வந்துடும். உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,500. இப்போ 12ல் எல்லாமே பார்த்தாச்சா. இப்போ 12 ப்ரோ லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். 128 GB ஃபோன் நல்லா பிராண்ட் நியூவாக இருக்குது. ஓகேங்களா, பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 81%, 128 GB. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 33,500 போட்டிருந்தேன். அந்த ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. அப்புறம் 12 ப்ரோ மேக்ஸ் 256 GB, பேட்டரி மட்டும் சேஞ்சு, பேட்டரி ஹெல்த் 100. இது பேட்டரிக்கு 6 month வாரண்டி இருக்குது, ஃபோனுக்கு 3 month ஷாப் வாரண்டி இருக்குது. இதுவும் ஃபுல் கிட்டு, பிராண்ட் நியூ. ஓகேங்களா, இதோட ப்ரைஸ் வந்து 48,000. ரொம்ப நாளாக இருக்குது, வேணும்னா வாங்க அட்ஜஸ்ட் பண்ணி கூட கொடுக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது 13ல் பார்த்தீங்கன்னா மினி இருக்குது. 2 ஸ்டாக் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா 256 GB, ஒன்று பார்த்தீங்கன்னா 128 GB. 128 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32,000 போட்டிருந்தேன். லைட்டாக அந்த ஸ்க்ராச்சஸ் லைட்டாக இருக்குது. இது 32,000 வந்து 128 GB. பேட்டரி ஹெல்த் வந்து உங்களுக்கு 88 இருந்துச்சு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா 256 GB, பேட்டரி ஹெல்த் வந்து உங்களுக்கு 89 இருக்குது, சாரி 87 இருக்குது. ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க் ஆகுது, பக்கா கண்டிஷனு. 256 GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37,000 வரும். ஓகேங்களா,
37 கூட இல்லை, 36,500 தரலாம். 256 GB டிவைஸ் அண்ட் கேபிள் தான் இருக்குது. உங்களுக்கு 3 months ஷாப் வாரண்டியோட கொடுத்துடலாம். அப்புறம் 13ல் இன்றைக்கி புதுசாக ஒரு ஸ்டாக் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13ல் கரெக்டாக வந்து 3 மாதம் 20 நாள் ஓல்டு, அதாவது 3 months and 20 days ஓல்டு ஃபோனு, பிராண்ட் நியூவாக இருக்குது. டென்ட் ஸ்க்ராட்ச்லாம் ஒன்றுமே இல்லை, ஒயிட் கலரு. உங்களுக்கு பேட்டரி ஹெல்த் 100, வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் March 2025 வரைக்கும் வாரண்ட்டி ரிமைனிங்கில் இருக்குது. ஓகேங்களா, ஃபுல் கிட்டோடு வந்துடும். பேட்டரி ஹெல்த்தையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். 128 GB இது பார்த்துக்கோங்க. பேட்டரி ஹெல்த்து 100. ஓகேங்களா, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 39,500, 39,500 வித் ஃபுல் கிட்டோடு வந்துடும். ஓகேங்களா, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த 55 days ஓல்டு, சாரி 50 days 55 days ஓல்டு தான் போட்டிருந்தேன். அந்த ஸ்டாக் அவைலபிளில் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதை விட இது புதுசுங்க. ஆனால் என்னென்னா இங்கே ஒரே ஒரு சின்ன டென்ட் இருக்கும். 40,000 போட்டிருந்தேன். ஓகேங்களா, எந்த என்கொயரியும் இல்லை, வேணுறவங்க வாங்கிக்கோங்க. 40,000 பெஸ்ட்டு ரேட்டு தான். சைக்கிள் கவுண்ட் கூட இதை விட இது கம்மி தான். ஓகேங்களா, 40,000 ஸ்டாக் அவைலபிளில் தான் இருக்குது. அடுத்தது 13ல் 256 GB டிஸ்பிளே சேஞ்சர் இருக்குது. பேட்டரி ஹெல்த் இதுக்கு வந்து 88, ஃபுல் கிட்டோடு வந்துடும். லைட்டாக சின்ன சின்ன பவுச் மார்க்ஸ், யூஸ்டு மார்க்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28,500 தரலாம். ஓகேங்களா, 28,500 வேணுறவங்க வாங்கிக்கோங்க. அப்படியே தான் இருக்குது, அதனால் விலை கம்மி பண்ணி போட்டேன். அடுத்தது நிறைய பேர் கேட்டேன் 13 Pro Maxல 512 GBங்க, ஃபுல் கிட்டு. ஃபோன் வந்து பிராண்ட் நியூவாக இருக்குங்க. இது வந்து சாய்ரா ப்ளூ கலரு, ஃபுல் கிட்டோடு வந்துடும். டிவைஸ் பாக்ஸ் கேபிள். ஃபோனில் பாருங்கள் ஒரு டென்ட்டு கூட இருக்காது, பளபளன்னு இருக்கும். டிஸ்பிளேல மட்டும் லைட்டாக சின்ன சின்ன யூஸ்டு ஸ்க்ராச்சஸ் இருக்குது. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா 512 GB வேரியண்ட்டில் 13 Pro Max இது பார்த்துக்கோங்க. 512 GB. பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 84% இருக்குது, சாரி 85 இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 59,500. 256 GB என் கண்ணு முன்னாடி 57,000, 56,000 வீடியோவில் போடுறாங்க. நான் 512 GB உங்களுக்கு 59,500 தரேன். ஃபோன் பிராண்ட் நியூ, எந்த வித சர்வீஸும் பண்ணால் 100% ஒரிஜினல் ஸ்டாக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு லிமிட்டடாக தான் இருக்குது, ஓடிடும். 14 Pro Max கூட வந்துச்சு இந்த ஃபோனோட. ஆனால் 14 Pro Max நேற்றே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு போட்ட உடனே. அப்புறம் 15ல் நிறையா பேர் ப்ரைஸ் ட்ராப் பண்ணி கேட்டிங்க. இப்போ வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதை 44,000 தரேங்க. 44,000 அந்த கிளாஸ் கிராக்கு. வேணுறவங்க வாங்கிக்கோங்க. இங்கே சின்னதாக ஒரே ஒரு டாட்டு. எனக்கு ஆக்சுவலி இது ரொம்ப நாளாக ஹோல்டிங் இருக்குது, பார்க்க இரிட்டேஷனாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், இது வந்து 44,000 கொடுக்குறேன். வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. நிறைய பேர் 44,000 கேட்டிருந்தீங்க, எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. நான் அப்போ பாசிபிள் கிடையாதுன்னு. இப்போ வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. டெய்லியும் இதை பார்க்க நம்மளுக்கு டென்ஷன் ஆகுது. 44,000 வேணுன்றவங்க உடனே வாங்கிக்கோங்க. அது சின்ன கிராக் தான், ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இருக்காது. பேட்டரி ஹெல்த் 99 உங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா 15+ல் 128 GB அந்த 3 months ஓல்டு ஸ்டாக் இருக்குல்ல, அதுவும் அப்படியே தான் இருக்குது. வெறும் இந்த இடத்துல மட்டும் அந்த பெயிண்ட் லைட்டாக அந்த போயிருக்குல்ல, அவ்வளோதான். இது வந்து நான் ப்ரைஸ் கம்மி பண்ணி 59,000 போடுறேன். வேணும்னா வாங்கிக்கோங்க. 59,000 ஒர்த்து. 15+ 128 GB வெறும் 3 மாதம் தான் ஓல்டு. பேட்டரி ஹெல்த் 100, சைக்கிள் கவுண்ட் வெறும் 66 தான். இது வந்து 59,000 பண்ணித்தரலாம் ஃபைனலாக. ஓகேங்களா, இப்போ யூஸ்டு ஸ்டாக் எல்லாமே கவர் பண்ணிவிட்டேன். இந்த ஐபேடும் அப்படியே தான் இருக்குது. இந்த ஐபேடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐபேட் 4th generation 64 GB செல்லுலார் ப்ளஸ் ஒய்ஃபை. ஓகேங்களா, ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7,500. இது ஸ்டாக் அவைலபிளில் தான் இருக்குது, அப்படியே தான் இருக்குது ரொம்ப நாளாக. இதுவும் வேணும்னாலும் வாங்கிக்கோங்க. உங்கள் சின்ன பசங்களுக்கு ஏதாச்சும் ஆன்லைனில் ரைம்ஸ் பார்க்குறது அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஹோட்டலில் மெனு பார்க்க கூட இதெல்லாம் யூஸ் ஆகும். ஓகேங்களா, இப்போ அடுத்த ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீல்டுக்கு போயிடலாம். சீல்டில் என்னென்ன நம்மள்கிட்ட இருக்குது. சீல்டு கட் ஆக்டிவேட்டடில் ஒரு 213 வந்திருக்குங்க இன்றைக்கி. இது பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு தான் ஆக்டிவேட்டடு. சீல்டு கட்டு ஒய்ஃபை ஆக்டிவேட். இதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன், டைம் கிடைக்கல. இந்த வீடியோ கண்டிப்பாக போட்டுருவேன். இது பார்த்தீங்கன்னா சீல்டு கட்டு வெறும் ஒய்ஃபை மட்டும் ஆக்டிவேட்டடு. சைக்கிள் கவுண்ட் 0 இருக்கும். எதுவுமே யூஸ் பண்ணிக்க மாட்டோம். சிம்மு கிம் எதுவுமே போட்டுக்க மாட்டோம். ஜஸ்ட் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி ஆக்டிவேட் ஆகிருக்கும், மற்றபடி எதுவுமே கிடையாது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 45,000 வரும். வெறும் சீல் மட்டும் கட்டு ஒய்ஃபைல ஆக்டிவேட் பண்ணியிருக்குது. பார்த்துக்கோங்க. ஃபோன் புதுசு. இப்போ இந்த சீல்டு கட்டுக்கும் இந்த ஸ்டிக்கர் மட்டும் தான் வித்தியாசம், மற்றபடி எதுவும் இல்லை. இது ஆக்டிவேஷன் ஆகிருக்கும், இது ஆயிருக்காது. இது ஆக்டிவேஷன் ஆகிருக்கும், அவ்வளோதான். 45,000. இது 48,500. ஓகேங்களா, இதில் ஒரு 2 பீஸ் இருக்குது. 45,000 2 பீஸ் வச்சுருக்கேன். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13ல் சீல்டு இருக்குது. சீல்டில் ஒரு 2 4 5 பீஸ் இருக்குங்க. 3 ஒயிட்டு 2 ப்ளூ இருக்குது நம்மக்கிட்ட. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 48,500. இதுக்கு வந்து பவுச் அண்ட் டெம்பர் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துடலாம். ப்ளஸ் 1,500 பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடாப்டரோட கொடுத்துடலாம், ஒரிஜினல் அடாப்டர். இதுக்கும் 1 year வாரண்ட்டி வரும்.
ஓகேங்களா. அடுத்தது வந்து 15ல் ஒரு 5 ஸ்டாக் இருக்குது. 15லையும் பார்த்துக்கோங்க 5 ஸ்டாக் வச்சுருக்கேன். ப்ளூ பிங்க்கு எல்லாமே இருக்குது. ஓகேங்களா. இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 64,500. இதுக்கும் 1 இயர் ஆப்பிள் வாரண்ட்டி உங்களுக்கு வந்து பவுச் அண்ட் டெம்பர் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துடலாம். அப்புறம் அடாப்டர் 1500 பே பண்ணால் அடாப்டரும் கொடுத்துடலாம். ஓகேங்களா. இது போக இப்போ நம்மகிட்ட ஷீல்டு பார்த்தீங்கன்னா ஏர்பாட்ஸ் ப்ரோவில் டைப் சி இருக்குது. ஏர்பாட்ஸில் செகண்ட் ஜென்ரேஷன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 8,800 வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19,000 வரும். இது எல்லாமே பியூர் ஷீல்டு வித் 1 இயர் இந்தியன் ஆப்பிள் வாரண்ட்டி. எல்லாமே இந்தியன் ப்ராடக்ட் தான், அப்ராட் கிடையாது. ஓகேங்களா. இப்போ நான் காட்டுறது எல்லாமே வந்து லிமிட்டடான ஸ்டாக் தான் இருக்குது. 13 மினி அப்புறம் அந்த 13 ப்ரோ மேக்ஸு 12 ப்ரோலாம் எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் தான். உங்களுக்கு வேணுன்னா சீக்கிரமாக கிராப் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா. லிமிட்டட் ஸ்டாக் தான், மிஸ் பண்ணிடாதீங்க. திருப்பி சொல்கிறேன், லிமிட்டடாக தான் வந்திருக்கு நம்ம குவான்டிட்டி. நீங்கள் வீடியோ கேட்குறதுனால உங்களுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறேன். அப்புறம் நம்மக்கிட்ட இஎம்ஐ கேட்குறீங்க, அது இஎம்ஐ கிடையாதுங்க. தயவுசெய்து இஎம்ஐ கேட்காதீங்க. நிறையா பேர் ஃபோன் அடித்து இஎம்ஐ கேட்குறீங்க. அப்புறம் வந்து நம்ம கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் 2% நீங்கள் தர வேண்டியது, 2% சார்ஜஸ் ஆகும். அடிஷ்னலாக ஃபோன் ப்ரைஸ் ப்ளஸ் 2% கிரெடிட் கார்டு சார்ஜஸ் வாங்குவாங்க. அது நம்மள்ட்ட வாங்க மாட்டாங்க. சரி, நம்மளே வெளில தான் கொடுத்து போடுறோம். ஏன்னா நம்ம அதை யூஸ் பண்ணுறதில்ல. உங்களுக்காக தான் அந்த ஃபெசிலிட்டி ஏற்பாடு பண்ணியிருக்கு. ஓகேங்களா. நீங்கள் 100% எனக்கு ஜிபே பண்ணாலும் ஓகே தான். எனக்கு கேஷாக கொடுத்தா ரொம்ப பெனிஃபிட்டு, ஜிபேயில் கொடுத்தாலும் பெனிஃபிட் தான். நீங்கள் கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணும்போது நீங்கள் அந்த சார்ஜஸ் எனக்கு தரப்போகிறது இல்லை. அந்த ஸ்வைப் பண்ணுறாங்களா மிஷின் வச்சு, அவங்களுக்கு தான் நீங்கள் தர போகிறீங்க. நான் அதில் எனக்கு 1% லாபம் கிடையாது. ஓகேங்களா. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான், ஸ்டாக் வீடியோ. நான் 13 ப்ரோ மேக்ஸ்லாம் தனியாக வீடியோ போடுறேன். ஓகேங்களா. வேணுன்றவங்க குயிக்காக டிஸ்பிளே தர நம்பர் கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பை பாய், see you.